ராஜாதித்தன் அத்தியாயம் 21. நீங்கள் கூறுவதெல்லாம் உண்மையாகவே கூட இருக்கட்டும் பூதுகரே. எனக்காக மட்டும்தான் இங்கு நீங்கள் உறவுக்கரம் நீட்டி வந்துள்ளீர்கள் என நான் எப்படி நம்புவது என்று கேட்டாள் ரேவகா. நம்பித்தான் ஆக வேண்டும். ஏற்கனவே நான் கூறியது போல 3 நாடுகளில் கடந்த 2 ஆண்டுகளில் ஏற்பட்ட அத்தனை மாறுதல்களுக்கும் அடிப்படை காரணமே நீங்கள்தான். உங்களை அடைய வேண்டும் என்பதற்காக இவை அத்தனையும் செய்தது நான் தான் என்றான் பூதுகன். அப்படி என்ன செய்துவிட்டீர்கள்? அதிலும் ராஷ்டிரகூடமான எங்கள் நாட்டு அரசியலிலும் மாற்றம் வரும் அளவிற்கு? அலட்சியமாக கேட்டாள் ரேவகா. சற்று நிமிர்ந்து அமர்ந்தான் பூதுகன். சோழன் உங்களை ஒதுக்கிவிட்டான் என்பதை அறிந்ததும் மகிழ்ந்த எனக்கு இடியாக வந்து இறங்கினான் வானகபாடி இளவரசனான விக்ரமாதித்தன். உங்களை அவனுக்கு மனம் முடித்து தருவதாக என் முன்பேயே வாக்களித்தார் கிருஷ்ணர். அதனை என்னால் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. வானகபாடியின் அடுத்த மன்னன் தான் என்ற ஆணவத்தில்தானே உங்களை பெண் கேட்டான் விக்ரமாதித்தன். அந்த நாடே அவனுக்கு சொந்தமில்லை என்ற நிலை வந்தால் அவன் நினைத்தது நடக்காதல்லவா? அதற்காகவே என் மாமனும் கங்க நாட்டின் முன்னாள் மன்னருமான பிருத்விபதியை உங்களோடு சேராமல் வேறு வழியில் திருப்பிவிட்டேன். வானகபாடி நாட்டின் மீது பிருத்விபதியாருக்கு இருந்த கோபத்தினை சரியாக திசை திருப்பி அவரை வைத்தே அந்த நாட்டினை கைப்பற்ற செய்தேன். இளவரசனான விக்ரமாதித்தனை உங்களை நாடி வந்து அடைக்கலமான ஒரு சாதாரண வீரனாக அலையவிட்டேன். நாடு இல்லாத ஒரு இளவரசனாக கூட இல்லாத அவனை உங்கள் மணாளனாக்க கிருஷ்ணன் விரும்ப மாட்டார். நீங்களும் அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆக வானகபாடியின் வீழ்ச்சி என்பது உங்களுக்காக நடந்தது. உங்களின் பொருட்டு நடந்தது. நடத்தியது நான். கங்க நாடு ராஷ்டிரகூடத்திற்கு எதிரியானதும் அதனால்தான். சோழத்தோடு நட்புறவு கொண்டதும் அதனால்தான். உங்களை மணக்க நினைத்த விக்ரமாதித்தனுக்கு நாடு என்று ஒன்று இல்லாமல் போனதும் அதனால்தான் என்ற பூதுகனை முதலாக வியப்போடு பார்த்தாள் ரேவகா. உங்களை மணப்பதற்கான போட்டியில் விக்ரமாதித்தனை ஒழித்ததோடு முடிந்தது என நிம்மதி பெருமூச்சு விடலாம் என்று எண்ணியிருந்த வேளையில்தான் மற்றொரு இடைஞ்சலாக வந்து சேர்ந்தான் அவன். உங்கள் மீது ஆசை கொண்ட மற்றொருவன். என்னால் கூட தடுத்துவிட முடியாத இடத்தில் இருந்தான் அவன். என்ன செய்வது என்றே தெரியாத நிலையில்தான் என் மாமனான பிருத்விபதியார் இறந்துவிட கங்க நாட்டின் அரச பதவியும் தேடி வந்தது என்னை. அதற்கும் போட்டியாக அவனே முன் வந்து நின்றான் என பூதுகன் அடுத்து தொடங்கும் முன்பு, அப்படியாயின் அவர் என ரேவகா இழுத்து முடிக்கும் முன்பு, ஆம், எனது தமையனான ராஜமல்லன்தான் அவன். மாமா இறந்தவுடன் மூத்தவன் என்ற முறையில் அரசு உரிமைக்காக ஓடி வந்தான். ஒருவேளை அவன் அரசனாகி இருந்தால் எப்படியும் கிருஷ்ணரோடு உறவு கொண்டாட முற்படுவான். கூடவே உங்களை அடையவும் முயற்சிப்பான். அப்படியெனில் உங்களுக்காகவே காத்திருக்கும் என் கதி? தீவிரமாக யோசித்தேன். உங்களுக்கான போட்டியிலிருந்து அவனையும் நீக்கி விடுவது என முடிவெடுத்தேன் என பூதுகன் தொடரும் முன்பு முகம் வெளிரி போனாள் ரேவகா. எனில் ராஜமல்லரை கொன்றது என திக்கி திணற, நானேதான் இந்த கைகளால் தான் வெட்டி கொன்றேன். வானகபாடி நாட்டு வீரர்களின் உடையில் எனக்கு நம்பிக்கையான ஆட்களோடு சென்று கொன்றுவிட்டு வந்தேன் அவனை. கடைசி நேரத்தில் கூட ஒரு நிபந்தனை வைத்தேன் அவனிடம். கங்க நாட்டினை வேண்டுமானால் நீயே எடுத்துக்கொள். ரேவகாவை எனக்கு மனம் முடித்து வைக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாகத்தான் வைத்தேன். அவன் ஏற்கவில்லை. ஏளனமாக பேசினான், இகழ்ந்தான். உன்னை விட்டுத்தர இயலாது என வீரவசனம் பேசினான். வலிமையை பெருக்கிக் கொள்ள முடியும் என விதண்டாவாதம் செய்தான். தனது சுயநலத்திற்காக, தனது படை வலிமைக்காக உன்னை கை கொள்ள நினைத்தான் அவன். நான் விடுவேனா? வெட்டி கூறு போட்டுவிட்டு வந்தேன். எதுவும் அறியாதவனாக கங்க நாட்டின் மன்னனும் ஆனேன் என்று பூதுகன் கூறி நிறுத்த, விரிந்த விழிகளை மூட மறந்து வெளிரி போய் பார்த்து கொண்டிருந்தாள் ரேவகா. எனக்கு நாடு முக்கியமில்லை, மன்னன் என்ற பதவியும் முக்கியமில்லை. ஆனால் நீ முக்கியம். உனக்காக எதையும் செய்வேன் நான் என்பதனை நீ உணர வேண்டியது முக்கியம். உன்னை அடைய நாடும் மன்னன் என்ற பதவியும் தேவை என்பதால் அதனையும் கை கொண்டு வந்துள்ளேன், அவ்வளவே. நாளையே நீ ராஷ்டிரகூட நாடும் உனக்காக வேண்டும் என்றால் அதையும் கைப்பற்றி தருவேன். மறுபடியும் சொல்கிறேன் ரேவகா, உனக்காக, உன் ஒருத்திக்காக இத்தனையும் செய்த நான் இனியும் எதையும் செய்வேன் என்பதை நீ நம்பித்தான் ஆக வேண்டும் என்றான் பூதுகன் முடிவாக. வியர்த்து போனாள் ரேவகா. தன் பொருட்டு 3 நாடுகளின் அரசியல் நிகழ்வுகளையும்
தனி ஒருவனாக மாற்றி அமைத்துவிட்டு இங்கு சாதாரணமாக அமர்ந்திருக்கும் பூதுகனை காண்கையில் பயத்தோடு கூடிய பிரமிப்பும் ஏற்பட்டது அவளுக்கு. இவன்தான் தான் தேடிக்கொண்டிருப்பவள். தன் நேசத்திற்கு தகுதியானவன். என்னை அடைவதற்காக எதையும் செய்யக்கூடிய இவனால் மட்டுமே ராஜாதித்தனை அழிக்க முடியும். என்னை வேண்டாம் என்று ஒதுக்கி அவமானப்படுத்திய ராஜாதித்தனுக்கு இவனால் மட்டுமே தக்கதொரு பாடத்தை கற்பிக்க முடியும். ராஜாதித்தனை வெல்ல வீரம் மட்டும் போதாது, சதியும் சூதும் தெரிந்த சாணக்கியத்தனம் வேண்டும். அது இவனிடத்தில் இருக்கிறது. தன்னை போலவே இன்னொருவன். நாடோ வீடோ எதுவும் முக்கியமில்லை, தான் கொண்ட எண்ணம்தான் முக்கியம் என்று எண்ணுபவன். அதை செய்வேன் இதை செய்வேன் என மோகத்தில் மூழ்கி உளறுபவர்களின் மத்தியில் உனக்காக இது எல்லாம் செய்திருக்கிறேன் என்று உத்தரவாதத்தோடு முன்னே வந்து நிற்கிறான் எனில் உண்மையாகவே இவன் செயல் வீரன்தான். விக்ரமாதித்தனை சாதுரியமாக விலக்கி இருக்கிறான் தன்னிடமிருந்து. கூடவே உடன் பிறந்த தமையனையே கொன்றிருக்கிறான் தன் பொருட்டு எனில் உண்மையாகவே எனக்காக எதையும் செய்யக்கூடியவன்தான் இவன். என்ன நினைத்தாலும் இவனை வைத்து சாதித்து கொள்ள முடியும் என்ற பின் இவனை மணந்து கொள்வதில் தவறே இல்லை. ராஜாதித்தனை அழிக்கக்கூடிய ஆயுதம் இவன் மட்டுமே. இவனை விட்டுவிடக்கூடாது என தனக்குள்ளேயே முடிவெடுத்தாள் ரேவகா. திரும்பி பூதுகனை பார்த்தாள். ஒருவேளை இப்போதும் நான் உங்களை மணக்க ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் கேட்டாள். மறுபடியும் முதலிலிருந்து முயற்சிப்பேன். எது தடையாய் உள்ளதோ அதை உடைக்க மீண்டும் முயற்சிப்பேன் என்ற பூதுகனின் வார்த்தைகளில் தெரிந்த உறுதி அவளை கலங்கடித்தது. எனக்காக எதையும் செய்யக்கூடியவர் தாங்கள் என்பது புரிகிறது பூதுகரே. சோழமோ ராஷ்டிரகூடமோ கங்க நாடோ எதுவும் எனக்கு வேண்டாம். எனக்கு வேண்டியது ராஜாதித்தனின் அழிவு. அதை உங்களால் தர முடியும் என திடமாக நம்புகிறேன். அந்த நம்பிக்கையின் பேரில் உங்களை மனம் செய்விக்க சம்மதம் தெரிவிக்கிறேன் என் தமையனிடம். அதே சமயம் இறுதியாக ஒன்றை கூறி எச்சரிக்கையும் செய்கிறேன் உங்களை. நான் நினைத்தபடி நடக்காது போனால், ஒருவேளை உங்களால் ராஜாதித்தனை அழிக்க முடியாது போனால் என் கையாலேயே உங்களை கொன்றுவிட்டு நானும் மாண்டு போவேன். இதையும் மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் என்றாள் ரேவகா. அப்படி ஒரு காலம் நடக்காது ரேவகா. நடக்கவும் விடமாட்டேன். உனக்காக என்ற பின் ராஜாதித்தனோ ஆண்டவனோ எல்லாம் ஒன்றுதான் எனக்கு. விடை பெறுகிறேன். விரைவில் மணமேடையில் சந்திப்போம் என்ற பூதுகன் நினைத்ததை முடித்துவிட்ட நிறைவோடு திரும்பி நடக்க ஆரம்பித்தான். பூதுகனை மணந்து கொள்ள தங்கை ஒப்புக்கொண்டாள் என்பதை நம்பக்கூட முடியவில்லை கிருஷ்ணனால். எதற்காக இப்படி ஒரு முடிவு ரேவகா? அவசரப்படுகிறாயோ என்று தோன்றுகிறது என்றான் கிருஷ்ணன். இல்லை அண்ணா, சரியான முடிவுதான் இது. சோழத்தினை வளரவிடாமல் தடுக்க கங்க நாட்டோடு தோள் சேர வேண்டியது அவசியம். அதனை உறுதிப்படுத்தி கொள்ள இந்த மன உறவும் அவசியம். இதனால் நாளை என் நிலையிலும் வார்த்தை மாறமாட்டார் பூதுகர். மாறவும் விடமாட்டேன் நான். எனவே விரைவில் ஆக வேண்டிய காரியங்களை கவனி அண்ணா என்று சாதாரணமாக கூறிய ரேவகாவினை கண்டு உண்மையாகவே ஆச்சரியப்பட்டான் கிருஷ்ணன். எப்படியோ நாட்டிற்கு நல்லது நடக்கும் என்பதை விட ரேவகாவிற்கு திருமணம் நடந்தால் சரிதான் என்ற முடிவிற்கு வந்தான். நல்லதொரு சுப முகூர்த்த நாளில் ராஷ்டிரகூட இளவரசியான ரேவகாவிற்கும் கங்க மன்னனான பூதுகனுக்கும் இனிதே திருமணம் நடந்தேறியது. திருமணம் முடித்த கையோடு சோழத்திற்கு எதிரான படை வலிமையை பெருக்க ஆரம்பித்தான் பூதுகன். இரு தேசங்களின் மன உறவு என்பது அண்டை அயல் நாடுகளால் அத்தனை எளிதாக கடந்து போவதில்லை. அதனால் ஏற்பட போகும் சாதக பாதகங்களை ஆராய்வதே பக்கத்து நாடுகளின் முதல் பணியாக இருக்கும். சோழமும் இந்த மன உறவால் ஏற்படவிருக்கும் விபரீதங்களை ஆராய ஆரம்பித்தது. மன்னர் பராந்தகரும் இணை அரசனான ராஜாதித்தனும் தளபதியார் பழுவேட்டரையரும் தீவிர விவாதத்தில் ஈடுபட்டிருந்தனர் அந்த மாளிகையில். இது எதிர்பார்த்ததுதான் என்றாலும் எதிர்பாராத பிரச்சனைகளையும் இனிமேல் சந்திக்க வேண்டியிருக்கும் நாம் என்றார் பராந்தகர். உண்மைதான் அரசே. கிருஷ்ணன் வாழாவிருக்க மாட்டான் இனிமேல். பூதுகனின் துணை பெரும் பலம் அவனுக்கு. இனி எப்போது வேண்டுமானாலும் நம்மை தாக்க முற்படுவான் என்றார் பழுவேட்டரையர். நாம் முன்பே கூறியது போல நமது வடக்கு எல்லையினைத்தான் முதலில் குறிவைப்பான். தொண்டை மண்டலம்தான் அவனது தாக்குதல் தொடங்கும் முதல் இடமாக இருக்கும் என்றார் பராந்தகர். நல்ல வேளையாக நாம் திருநாவலூரில் படைகளை நிறுத்தி இருக்கிறோம் முன்னெச்சரிக்கையாக. இல்லையென்றால் தொண்டை மண்டலத்தினை தாண்டியும் ஊடுருவான் கிருஷ்ணன் என்றார் பழுவேட்டரையர். இனி தாமதிப்பதில் பயனில்லை ராஜா. உடனடியாக நீ புறப்பட வேண்டியிருக்கும் திருநாவலூருக்கு. தொடர் கண்காணிப்பில் இருந்தாக வேண்டும் ராஷ்டிரகூடம்.
அங்கு நடக்கும் அத்தனை நகர்வுகளும் உடனுக்குடன் எனக்கு தெரிந்தாக வேண்டும் என்றார் பராந்தகர். உடன் புறப்படுகிறேன் தந்தையே. எனக்கு என்னவோ அத்தனை விரைவில் நம்மை தாக்க முயற்சிக்க மாட்டார்கள் என்றே தோன்றுகிறது. வேண்டுமென்றே நம்மை பதட்டப்படுத்த ஏதாவது செய்வார்களே தவிர களம் காண உடனடியாக வரமாட்டார்கள் என்று நினைக்கிறேன். எதன் அடிப்படையில் இதை கூறுகிறீர்கள் இளவரசி என்று கேட்டார் பழுவேட்டரையர். உடனடியாக ஒரு போருக்கு படை அனுப்பும் நிலையில் கங்க நாடு தற்போது இல்லை. உள்நாட்டு கலவரங்களே இன்னும் அங்கு ஓய்ந்தபாடு இல்லை. இப்போதுதான் அவற்றையெல்லாம் சரி செய்து வருகிறான் பூதுகன். அது மட்டுமல்லாது ராஜமல்லனுக்கு ஆதரவாளர்கள் இன்னும் அங்கு நிர்வாகத்தில் உள்ளார்கள். ராஜமல்லனின் கொலையினை செய்தவர் எவர் என்பதை கண்டுபிடிப்பதிலேயே முதற்கட்ட பணியாக செய்ய வேண்டும் என பூதுகனை நிர்பந்திக்கிறார்கள். நேற்று வரை எதிரிகளாக இருந்த ராஷ்டிரகூடத்தோடு மன உறவு கொண்டு வந்துள்ளான் பூதுகன். இதை கங்க நாட்டு படை வீரர்கள் மனதளவில் ஏற்க சில காலமாவது ஆகும். எடுத்தவுடன் ராஷ்டிரகூடர்களோடு சேர்ந்து கொண்டு நம்மை எதிர்ப்பது என்பது உடனடியாக சரியாக வராது அவர்களுக்கு. இதை பூதுகனும் அறிந்திருப்பான். அரசனான பூதுகன் முதலில் தம்மை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு நிர்வாகத்தில் இருப்போரும் படை வீரர்களும் முழு அளவில் அவனோடு ஒத்துப்போக வேண்டும். இடையில் ராஷ்டிரகூடத்தினை வேறு உள்ளே நுழைத்திருக்கிறான் எனும்போது யோசிக்காமல் தடாலடியாக காரியத்தில் இறங்க மாட்டான் பூதுகன். ஏனெனில் நம் மீது தொடுக்கவிருக்கும் இப்போரினை அவர்கள் வென்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் பூதுகனுக்கு உண்டு. அதை கூறித்தான் ராஷ்டிரகூடத்து இளவரசியை மணந்தும் இருப்பான். அதற்காகத்தான் கிருஷ்ணனும் பெண் கொடுத்திருப்பான். எனவே தாக்குவார்கள் என்பது நிச்சயம். ஆனால் உடனடியாக இதனை நடத்த மாட்டார்கள் என்றான் ராஜாதித்தன். தன் மகன் கூறியதை பற்றி ஆழமாக யோசித்தார் பராந்தக சோழர். ராஜாதித்தனின் பேச்சில் இருந்த விஷயங்கள் நியாயமானவையாகவே தோன்றின. உடனடியாக களம் காண வரமாட்டான் கிருஷ்ணன் என்ற எண்ணம் அவருக்கும் தோன்றலாயிற்று. உன் எண்ணமும் சரிதான் என்றே தோன்றுகிறது ராஜா. என்றாலும் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று தற்போது. முதலில் நீ திருநாவலூர் சென்று அங்கிருக்கும் நமது பெரும் படைப்பிரிவினை ஒழுங்குபடுத்து. படை வீரர்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கிறதா அங்கு என்று கவனி. தேவையானவற்றை ஏற்பாடு செய்து வை. எந்த நேரத்திலும் தாக்குதலுக்கு தயாரான ஒரு நிலையிலேயே படைகளை வைத்திரு. அடுத்து என்ன செய்ய வேண்டுமோ என்பதை அவ்வப்போது தகவலாக அனுப்புகிறேன் என்றார் பராந்தக சோழர். அப்படியே ஆகட்டும் தந்தையே. நாளை காலையே நான் புறப்பட்டு விடுகிறேன் என்ற ராஜாதித்தனை நோக்கிய பராந்தகர், என்னவாயிற்று உன் நண்பனான வெள்ளங்குமரனுக்கு? தகவல் அனுப்பியும் இன்னும் வரவில்லையே என்று கேட்டார். உங்களின் உத்தரவு என்ற பின் ஒரு கணம் கூட தாமதித்திருக்க மாட்டான் தந்தையே. என் எண்ணம் சரியெனில் நாளை காலை தரையிறங்குவான் புகாரில். மாலைக்குள் உங்களை வந்து சந்தித்து விடுவான் என்றான் ராஜாதித்தன். வானகப்பாடி நாட்டில் வேறு பதட்டம் நிலவுவதாக அங்கிருந்து வளவனார் தகவல் அளித்துள்ளார். வைதும்ப நாட்டிலிருந்தும் சீட்புலி நாட்டிலிருந்தும் படை உதவி அனுப்பியுள்ளோமே தவிர நிலையினை கட்டுக்குள் கொண்டுவர வெள்ளங்குமரன் அங்கு இருக்க வேண்டியது அவசியம். அதனால்தான் கேட்கிறேன் என்றார் பராந்தகர். வானகப்பாடிக்கா? வெள்ளங்குமரனா? சரிவராது என்றே தோன்றுகிறது தந்தையே என்றான் ராஜாதித்தன் தயக்கமாக. ஏன் சரிவராது? ஏற்கனவே வணிகனாக அங்கு ஒரு திங்கள் காலம் தங்கியிருந்தவன் தானே அவன். பிரச்சனை அதுவல்ல தந்தையே. அங்கு தற்போது நிர்வகித்து வரும் தளபதியார் செம்பியன் வளவனார் அனுபவத்தில் மூத்தவர். வெள்ளங்குமரனின் தடாலடி நடவடிக்கைகளை அவர் அத்தனை எளிதாய் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவரின் கீழ் உப தளபதிகளுள் ஒருவனாக இருந்தவன் வெள்ளங்குமரன். சற்று யோசித்து பாருங்கள் தந்தையே. நிச்சயமாக நிர்வகிப்பதில் குழப்பம் வரும். எவர் பேச்சை கேட்பது என்று படை வீரர்களுக்குள் பிரச்சனை ஏற்படும். இதையும் தாண்டி நமது வெள்ளங்குமரன் சேர தேசத்தினன். வைதும்ப படையினர் ஒரு காலம் ஏற்க மாட்டார்கள் சேர தேசத்தவரை என்றான் ராஜாதித்தன். ஆம் அரசே, இளவரசர் கூறுவது உண்மைதான். இது உள்ளுக்குள் பெரும் பிளவை உண்டாக்கக்கூடும். எதிரிகள் இதனை சாதகமாக்கிக் கொள்ள வாய்ப்புகளும் அதிகம் என்றார் பழுவேட்டரையர். வேறு என்ன செய்யலாம் தளபதியாரே? நீங்களே செல்கிறீர்களா? தளபதியார் இல்லாது தலைநகரத்து வேலைகள் முடங்கக்கூடும் தந்தையே. அது மட்டுமல்ல, இக்கட்டான இந்த தருணத்தில் நான் வெளியே இருக்கும்போது தளபதியார் உங்களோடு இருந்தால்தான் அவசரமான முடிவுகளை உடனுக்குடன் எடுக்க முடியும் என்றான் ராஜாதித்தன். அதுவும் சரிதான். வானகப்பாடி, வைதும்ப நாடு, சீட்புலி நாடு என 3 இடங்களில் இருந்து வந்திருக்கும் படை வீரர்களும் கட்டுப்படும் ஒரு அதிகாரம் கொண்டவரைத்தான் அங்கு அனுப்ப வேண்டும்.
அப்போதுதான் அனைவரும் கட்டுப்படுவார்கள். எவரை அனுப்பலாம் என கேட்டுவிட்டு யோசிக்க ஆரம்பித்தார் பழுவேட்டரையர். நான் செல்கிறேன் தந்தையே, அதுதான் சரியாகவும் இருக்கும். இணை அரசனான என்னை மீற எவருக்கும் எண்ணமும் வராது. செம்பியன் வளவனாரும் உடன் இருப்பார். அங்கு நிலைமை கட்டுக்குள் இருக்கிறது என்றதும் நான் திரும்பி விடுகிறேன். இதுநாள் வரை கங்க மன்னர் பிருத்விபதியாரின் கட்டுப்பாட்டில் இருந்தது வானகப்பாடி. நேரடியாக நானே சென்று கவனித்தால்தான் மறைந்திருக்கும் சில புல்லுருவிகளையும் அடையாளம் காண முடியும். நானே சென்று ஆள்வதால் அங்கிருக்கும் மக்களுக்கும் நம் மீது நம்பிக்கை முழுமையாக வரும் என்றான் ராஜாதித்தன். இது மிகச் சரியான அணுகுமுறை. மக்களின் நம்பிக்கையினை பெற வேண்டியது இப்போதைக்கு அவசியமான ஒன்று. நீயே அங்கு செல்வது சிறப்பான ஒரு முடிவுதான். ஆனால் திருநாவலூருக்கு என கேட்டார் பராந்தகர். அதுதான் வருகிறானே ஒருவன், என் மெய்க்காவல் படை தளபதியான வெள்ளங்குமரன். அவனை நிறுத்துவோம் திருநாவலூரில். அங்கிருக்கும் படைகள் அனைத்துமே நம்முடையவை என்பதால் நிச்சயமாக வெள்ளங்குமரனுக்கு கட்டுப்படுவார்கள் என்றான் ராஜாதித்தன். அவன் தகுதியான ஒருவன்தான் என்பதில் ஐயமில்லை. என்றாலும் இப்படி செய்யலாம் ராஜா. நாளை வேண்டாம், நாளை மறுநாள் வெள்ளங்குமரனோடு நீயும் திருநாவலூருக்கு புறப்படு. அங்கு ஒரு வார காலம் அவனோடு உடனிருந்து செய்ய வேண்டியவற்றை முடித்துவிட்டு நீ வானகப்பாடிக்கு அங்கிருந்தே புறப்பட்டு விடு. சேர்ந்தவுடன் எனக்கு தகவல் அனுப்பிவிடு என்றார் பராந்தகர். அதுவும் சரிதான் தந்தையே. அவனோடு அளவலாவியும் வெகு நாட்கள் ஆயிற்று. அவன் வந்த பிறகே நானும் புறப்படுகிறேன் என்றான் ராஜாதித்தன். ஒரு பெரும் பிரச்சனைக்கு முடிவு கிடைத்த நிறைவில் இங்கு மூவரும் இருக்க சிந்தனை முழுக்க பிரச்சனைகளையே நிரப்பிக்கொண்டு புகாரினை நெருங்கும் வணிகர் களத்தில் பயணித்து கொண்டிருந்தான் வெள்ளங்குமரன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.